மாடன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். முதல்ல ஒரு வார்த்தைக்குள்ள ஆரம்பிக்கலாம். உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக திரு PR கவாய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கவாயினுடைய ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா, இந்தியாவின் முதல் பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒரு நீதிபதி அப்படிங்கிற அடிப்படையில் PR கவாய் தான் முதலாக ஒரு புத்திஸ்ட் பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அப்பா ஒரு அம்பேத்கரிஸ்டுமே கூட, அதை கூட அவர் தன்னுடைய ஏற்புரையில் கூட அவர் சொல்லியிருக்கார். ஆனால் அதுக்காக நம்ம என்னன்னா ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர் அல்லது ஒரு அம்பேத்கரை பின்னணி கொண்டவர் அப்படிங்கிறதுனால அவர் முழுக்க சரியாக இருப்பார் அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் தீர்ப்பளித்த வழக்குகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பணமதிப்பிழப்பு அப்படிங்கிறலாம் அதுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியிருக்கார். அதே மாதிரி காஷ்மீருடைய 320வது பிரிவு நீக்கம் செய்யப்பட்டதை அதுக்கு ஆதரவாக தான் கொடுத்திருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா தேர்தல் பத்திரங்கள் அது தொடர்பாக இருந்த பொழுது ஒன்றிய அரசுக்கு எதிரானதாக தீர்ப்பை கொடுத்திருக்கார். இப்படி பலதரப்பட்ட தீர்ப்புகளையுமே அளித்திருக்கார். அதை விட மிக முக்கியம் என்னன்னு சொன்னா SC/ST கிரிமிலேயர் வேணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அடிப்படையில் ஒரு புத்திஸ்டாக இருந்தாலுமே கூட அடிப்படையில் பௌத்த மத மாற்றம் அப்படிங்கிறது அம்பேத்கர் முன்வைக்கிற பொழுது என்ன சொல்றாருன்னா, பௌத்தத்தை ஒரு மதமாக மட்டுமே பார்த்து அந்த சடங்குகளை பின்பற்றுவது என்பது வேற, பௌத்தம் என்பது ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு மார்க்கமாக பார்த்து அதை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கான ஒரு வழியாக பார்ப்பது என்பது வேற. ரெண்டுக்கு இடையில வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்ப ஒரு சாதி ஒழிப்பு அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட பௌத்தத்தை தருவதற்கும் பௌத்தத்தை ஒரு மதமாக மட்டுமே பின்பற்றுவதற்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசம் கண்டிப்பாக கவாய் அவர்களுடைய நடவடிக்கையிலும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் எந்த விதமான முன் தீர்மானமும் இல்லாமல் கவாய் வந்திருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில் வாழ்த்தோம். நிறைய அரசியல் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய பல தீர்ப்புகளை வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவரை வாழ்த்துவோம். அவரோட ப்ளஸ் மைனஸ் தீர்ப்புகளை சொல்லும் போது அவர் ஒரு கருத்து சொல்லி அது இந்தியா முழுக்க ரொம்ப சர்ச்சையானுச்சு. இந்த ஃப்ரீபீஸ் இலவசங்கள் கொடுக்கறது சம்பந்தமான கருத்து மோடியிலிருந்து பாஜகர்கள் எல்லாருமே சொல்லும் போது இவர் அது சார்ந்த ஒரு கருத்து சொல்லும் போது இந்த ஃப்ரீபீஸ் இருக்கிறனால தான் ஒட்டுணியா ஒரு சமூகம் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு சொல்லி அது ரொம்ப சர்ச்சையானுச்சு. அந்த மாதிரியை தாண்டி இப்ப பொறுப்புக்கு வந்திருக்காரு. இடி சம்பந்தமான நிறைய வழக்குகள்ல அவர் கொடுத்த தீர்ப்புலாம் நிஜமாலே கொஞ்சம் பாராட்டப்பட வேண்டிய தீர்ப்பு. மணிஷ் சிசோடியாக்கெல்லாம் அவர் தான் ஜாமீன் கொடுத்தாரு. இப்போ செந்தில் பாலாஜி ஜாமீன்ல இருக்காருன்னா அந்த மாதிரியான வழக்கு விசாரணைகளை இடி ஒரு விசாரணை ரொம்ப நாள் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதுக்காக குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுங்கிறது சரி கிடையாதுன்னு சொல்லி நிறைய இடி வழக்குகள்ல மணிஷ் சிசோடியா இருக்கட்டும் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் ஜாமீன் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் தான் சொன்னாரு. ஸோ இந்த பக்கம் பேசினா அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் இருக்கு, அந்த பக்கம் பேசினாலும் ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. நவம்பர் வரைக்கும் அவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருக்க போறாரு. முதல் வழக்கா இன்னைக்கு வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவோட அது இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. அந்த வழக்கு மறுபடியும் இவர் சார்ந்த அமர்வுக்கே இன்னைக்கு வந்திருக்கு. அந்த இடைக்கால தடையை நீட்டிச்சிருக்காரு. அடுத்த மே 20 வரைக்கும் நீட்டிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வழக்கு இவர் காலகட்டத்துக்குள்ள அது விசாரணை முடியும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. பிளஸ் பக்கம் 10 கூட்டுறாரா மைனஸ் பக்கம் 10 கூட்டுறாரான்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் சங்கர் படங்கள் பார்க்கறத குறைச்சிக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஷோக்களை போகும். இது முச்சரி ஷோ. நான் உங்கள் சுகுணாதிவா. நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற பொழுது உச்சநீதிமன்றத்திலிருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டுமே கூட. நமக்கு தெரியும், அந்த உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர்களுக்கு ஆளுநருடைய அத்துமீறலுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். இப்போ என்னன்னா ஆளுநருக்கு மிகப்பெரிய அடி, மத்திய அரசுக்கு கடுமையான அடி அப்படிங்கிறதுனால குடியரசுத் தலைவரை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நோட் அனுப்பிச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு குடியரசுத் தலைவர் ஒரு நோட் அனுப்பி இருக்கிறார். எப்படி நீங்கள் எங்க குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் சரி அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கு நீங்கள் எப்படி ஒரு கால வரம்பை நிர்ணயிக்கிறீர்கள், இதெல்லாம் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு 10-15 கேள்விகள் கேட்டு அனுப்பி இருக்கிறார்கள். தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே கூட இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட்டிற்கான ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தான் அந்த குடியரசுத் தலைவர் அனுப்பியிருப்பதுங்கிறது தெரிகிறது. இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட நாடாக இருக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தில் சில தெளிவின்மைகள் இருக்கிறது. குறிப்பா ஒரு கவர்னருக்கான அதிகாரம் என்ன, ஆர்டிகல் 200 அப்படிங்கிறது ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குவதுங்கிறது as soon as possible அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறது. as soon as possibleனா இங்கிலீஷ் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற அது கிட்டத்தட்ட ஒரு முதலுதவி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் கவர்னர் எவ்வளவு தூரம் இழுத்தடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இழுத்தடிப்போம் அப்படிங்கிறத இப்பொழுதே கவர்னருடைய நடைமுறையாக இருக்கிற பொழுது அரசியலமைப்பு சட்டத்தில் பல காலகட்டங்களில் பல்வேறு விதமான
திருத்தங்கள் மாற்றங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 300க்கும் 400க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் வந்து இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறப்ப இப்ப ஏன் வந்து கவர்னருடைய அதிகாரம் மட்டும் ஏன் வந்து ஒரு வரையறைக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டியது, அந்த கிரே ஏரியா ஏன் இருக்க வேண்டும் என்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் உச்சநீதிமன்றத்துடைய மிகச்சிறந்த தீர்ப்புங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப கூட பார்த்தோம்னு சொன்னா அந்த துணைவேந்தர்களுக்கான தேடுதல் குழு அப்படின்னு ஏற்கனவே வந்து ஒரு ஜிஓ வெளியிட்டிருந்தார்கள். அதுல வந்து பார்த்தோன்னா கவர்னர் என்று இருந்ததை இப்போது வந்து அரசு என்று மாற்றி இருக்கிறார்கள். ஏன்னா அரசு தான் இப்ப வந்து வேந்தருக்கான ஒரு பொறுப்புல இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இது அரசினுடைய அறிவிப்பாக அதை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஏன்னா இந்த 10 பல்கலைக்கழக மசோதாவை பிரிவு 142 அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தானாகவே எடுத்துக்கொண்டு அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்ததுங்கிறத பார்க்கிறோம். இப்ப என்னன்னா இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஒரு தீர்ப்பு அல்லது திமுகவுக்கு மட்டுமே கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. இதற்கான முயற்சிகளை திமுக தான் எடுத்து பெற்றாலுமே கூட இது இந்தியாவில் கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, கூட்டாட்சி தத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பு. அப்படி இருக்கக்கூடிய தீர்ப்பு எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பு வருது, அதையும் சீர்குலைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு போர் பிரகடனத்தை போல குடியரசுத் தலைவர் அனுப்பிய நோட்டு இருக்கிறது. அதனால வந்து முதல்வர் மிக காட்டமாகவே வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பிஜேபி அல்லாத மாநிலங்களை சேர்ந்தவர்களை, அந்த மாநில முதல்வர்களை, அந்த மாநிலத்துடைய ஆளுங்கட்சிகளை மிரட்டுவதற்காக மட்டுமே கவர்னர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. மாநில சுயாட்சியை வந்து காப்பதற்காக பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சேர்ந்த மாநிலங்கள் ஆளக்கூடிய அந்த முதல்வர்கள் எல்லாருமே ஒன்று திரள வேண்டும் என்று சொல்லியிருக்கார். உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இந்திய ஜனநாயகத்தை நம்பிக்கையுள்ள எல்லாருமே இதை வந்து கடுமையாக கண்டிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வந்து பாஜகவுக்கும் ஒன்றிய அரசுக்கும் சாதகமாக வந்துச்சுனாக்கா அதை உடனே நடைமுறைப்படுத்தி இங்கே பாருங்க உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு அரசியலமைப்பு தான் எல்லாத்துக்கும் மேலே, அம்பேத்கர் தான் உச்சம் அப்படின்ட்டு கொண்டாடுவாங்க. அதே தீர்ப்பு வந்து பாஜகவுக்கோ ஒன்றிய அரசுக்கோ எதிர்ப்பாக வந்துச்சுனாக்கா அந்த அரசியலமைப்பையே வந்து கேள்வி கேட்குற வேலையை வந்து பல வாட்டி பாஜக பண்ணியிருக்கு. இப்போ வந்து உச்சநீதிமன்றமே வந்து ஏதோ மரத்தடியில் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னப்பான்னு கேட்டு கொடுத்த தீர்ப்பு கிடையாது. இது வந்து 3 ஆண்டுகளாக அந்த வழக்கு நடந்துச்சு. 3 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு சார்பாகவும் வழக்கறிஞர் ஆஜராகி அவரோட தரப்பை எல்லாம் சொன்னாரு. தமிழ்நாடு அரசும் சொல்லிச்சு, ஆளுநர் தரப்புல இருந்தும் சொல்லி 3 ஆண்டுகள் பிறகு ஒரு தீர்ப்பு வந்து இது வந்து நீங்க வந்து வயலேட் பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையை வந்து ஆளுநர் வந்து அத்துமீறலில் ஈடுபட்டு அதை மதிக்கல அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க 142ங்கிற விதியை பயன்படுத்தி தெளிவாக குறிப்பிட்டு தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்ற தீர்ப்பை அரசியலமைப்பை வந்து மதிக்காத வேலையை ஃபர்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவரை வச்சு இவங்க ட்ரிகர் பண்ணி சீண்டி பார்த்தாங்க. அது வெறும் புகைச்சலோட போயிடுச்சுன்னு இப்ப குடியரசுத் தலைவரையே துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து அது வந்து குடியரசுத் தலைவரும் பெரிய ஆள் கிடையாது, உச்சநீதிமன்றம் பெரிய ஆள் கிடையாது, அரசியலமைப்பு தான் இதுல பெருசு. அதன்படி வழங்கப்பட்ட தீர்ப்பு அதை வந்து ஒன்றிய அரசு கேள்விக்கு உட்படுத்துறதுங்கிறது ஆபத்தான விஷயம். ஓகே, இன்னுமே நீதிமன்றத்தை பற்றியே நம்ம பேச வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நீங்க கவாய் பத்தி சொன்னீங்க, அந்த வக்பு வாரிய திருத்த மசோதா குறித்த வழக்கு அவர் தலைமையிலான அமர்வு தான் விசாரிக்கிறது. இன்றைக்கு மீண்டும் வந்து மே 20ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை இடைக்கால தடை தொடரும். இது தொடர்பாக நேற்று விஜய், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வந்து ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். எதுக்கு இந்த சம்பந்தம் இல்லாத ஒரு அறிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அறிக்கை இருந்தது. என்னன்னா வந்து வக்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக பல பேரும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகமும் தொடுத்திருக்கிறாங்க. எங்களுடைய ஆர்குமெண்ட் நாளைக்கு வருது அப்படின்னு சொல்றதோட அவர் நிப்பாட்டியிருந்தா பரவாயில்ல, முதல்ல அதுக்குவே ஒரு அறிக்கையே தேவையில்லை, அது ஒரு நியூஸ் அவ்வளவுதான். ஆனால் என்னன்னா சம்பந்தமே இல்லாமல் தமிழ்நாடு அரசை முழுக்க குற்றம் சாட்டக்கூடிய துணி தான் அந்த அறிக்கையில் வருது. தமிழ்நாடு அரசுங்கிறது ஏற்கனவே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது. அதாவது என்னன்னா அது குறித்த விவாதம் நடைபெறும் பொழுதே வந்து தீர்மானம் நிறைவேற்றிய அவங்க வந்து தமிழ்நாடு அரசு இப்போ வந்து சட்டமே நிறைவேற்றப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, ஒரு தீர்மானம் என்பது ஒரு அடையாள எதிர்ப்பு, ஒரு எதிர்ப்புக்கான அடையாளமாகத்தான் ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. இதோட அடுத்த கட்டம்னா என்ன, இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றலாம், அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னா வந்து தமிழக வெற்றி கழகம் எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட்ல வக்பு வாரிய சட்ட மசோதாவுக்கு எதிராக ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறதோ, இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்பு வந்து வழக்கு தொடுத்தது திமுகவுடைய வழக்குங்கிறதோ உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, திமுக வழக்கு தொடுத்ததுங்கிற விஷயத்தையும் முற்றிலுமாக மறைத்து விட்டு தமிழ்நாடு அரசையே வந்து வழக்கு தொடுக்கல. கேரளா அரசு பார்த்தீங்கன்னா வந்து சிஏஏ சட்டத்துக்கு எதிராக, அதில் கூட சிஏஏ சட்டத்துக்கு எதிராக தான் கேரளா கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறத தவிர இந்த வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக போகல. அப்போ சம்பந்தமில்லாத உதாரணங்களை மேற்கோள் காட்டி வேண்டுமென்றே ஒரு வன்மத்தை வந்து கக்குவதைப்படத்தான் அந்த அறிக்கை இருக்கிறவங்க பார்க்குறோம். வக்பு வாரிய சட்டத்தை கொண்டு வந்தது பிஜேபி. வக்பு வாரிய சட்டத்தை எதிர்த்து வாக்களித்து விட்டு இன்னைக்கு பிஜேபி கூட்டணி இருப்பது அதிமுக. ஆனால் அதை பற்றி எந்த பேச்சுமே இல்லை. பொள்ளாச்சியை பற்றி ஒரு அறிக்கை விடுறாரு முந்தானத்து, அதில் அதிமுகங்கிற வார்த்தையே கிடையாது. சரிங்க, அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பொள்ளாச்சி சம்பவம் நடைபெற்றது, அதிமுக காரர்கள் தான் அதில் வந்து சம்மந்தப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழல்ல பொள்ளாச்சியை பற்றி ஒரு அறிக்கை விடுறப்ப அதிமுக பற்றி வந்து அதை வந்து எழுதுறதே இல்லை. அதிமுக பிஜேபியோட வந்து கூட்டணி வச்சா அதை கண்டிச்சு அறிக்கை விடுறேன்னு சொல்லிட்டு
பிஜேபி 2 இடம், அதிமுக 1 இடம், திமுக 7 இடத்துல திட்டி ஒரு அறிக்கை வருது. இப்ப சம்பந்தமே இல்லாம வக்ஃப் வாரிய மசோதாவுக்கு அதை கொண்டு வந்த பாஜக, அந்த பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு வக்ஃப் வாரிய மசோதாவை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணி தொடரக்கூட அதிமுக இதை வந்து தொடவே தொடாம தமிழ்நாடு அரசு திமுக வந்து திட்டாருன்னு சொன்னாலே பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்ப 2 விஷயம் இருக்குது. ஒண்ணுன்னா முழுக்க வந்து திமுக எதிர்ப்புங்கிறது மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் அப்படிங்கிறது பட்டவர்த்தமா தெரியுது. இன்னொன்னு பொள்ளாச்சி சம்பவம் வருது, அந்த தீர்ப்பு வரவுமே அதிமுக மீது கடுமையான விமர்சனங்கள் வருகிறது, அல்லது ஆபரேஷன் செந்தூர்ல வந்து பாஜக மேல வந்து ஒரு கடும் அதிருப்தி வருகிறதுனா இதெல்லாம் திசை திருப்பதற்காக தான் இப்படி ஒரு அறிக்கையை விஜய் வெளியிட்டிருக்காரா அப்படிங்கிற கேள்வியுமே எழுகிறது. அதிமுகவும் பாஜகவும் காப்பாற்றுவதற்காகத்தான் இப்படியான அறிக்கைகளை வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறாரா அப்படிங்கிறது நம்ம கேள்வி. ஏன்னா இவர் கேட்கிறார் வந்து இந்த தீர்மானம் போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, நீங்க பரந்தூர்ல போனீங்களே அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை எதுக்காவது ஏதாவது ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்திருக்கதா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தீங்க. இத்தனைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பாதுகாப்பு என்பதே கவர்னருடைய கண்ட்ரோல்ல தான் வருது, அவர்கிட்ட போய் கொடுத்தீங்க. அதோடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? பரந்தூர் மாநிலத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? எதுலையுமே எந்த விதமான அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லாம ஏதோ அப்பப்ப வர வேண்டியது, அட்டெண்டன்ஸ் போட வேண்டியது, ஆஜராக வேண்டியது, போக வேண்டியதுன்னு இருக்கக்கூடிய விஜய் ஒரு காழ்ப்பின் அடிப்படையில் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுவது என்பது அரசியல் முதிர்ச்சியின்மைங்கிறது மட்டும் காட்டல, திட்டமிட்டே தான் இதை பண்ணுகிறாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை தான் எல்லாருக்குமே எழுப்புகிறது. வந்து கட்சியோட அடுத்த நடவடிக்கை என்னன்னே தெரியாம ஷூட்டிங்ல இருக்காரு. இது வந்து நம்ம வந்து போட்டியே வைக்கலாம். நீங்க வந்து இது வரைக்கும் எடுத்த அறிக்கையெல்லாம் எடுத்து வந்து வச்சு அதுல வந்து கண்ட்ரோல் ஃபைண்டு போட்டு அதிமுகங்கிற வார்த்தை எத்தனை இருக்கு, திமுகவே எந்ததெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு போட்டே வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா அறிக்கைகளையும் வந்து திமுக எதிர்க்கிற வேலையை மட்டும்தான் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை இதை செய்யறது மட்டும் இல்லாம கட்சி ஆரம்பிச்சே ஒரு ஆண்டு தான் ஆகுது, இன்னும் அவர் முழுமையா அரசியல்வாதியா வரல, ஷூட்டிங்ல தான் இருக்காரு. ஜனநாயகன் பட ரிலீஸ்க்காக தான் ஒட்டுமொத்த ரசிகர் மன்றமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா வந்து இந்த மொத்தமா அபகரிக்கிற வேலையை நம்ம வந்து காமெடியா சொல்லுவோம், அண்ணாமலையும் எடப்பாடியும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை பண்றாங்கன்ட்டு. ஆனா விஜய் வந்து அதை வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்து அந்த வக்பு திருத்த மசோதாலாம் வந்து என்னாலதான் அந்த இடைக்கால தடையே, நான் தான் வந்து கேட்டை போட்டு நின்றுகிட்டு இருக்கேன், நான் மட்டும் ஒரு ஸ்டெப் நவுந்தேனாக்கா அது வக்பு வாரியம் அடிச்சு நவுத்தி வந்து இந்தியர்கள் எல்லாம் பலியாயிடுவாங்கிற டோன்லயே பேசிட்டே இருப்பாரு. இந்த பொள்ளாச்சி வழக்கிலையும் சம்மந்தெல்லாம் வந்து திமுக அப்படின்ட்டு திட்டிட்டு அவர் ஏதோ ஒரு மாநாட்டில் தீர்மானம் போட்டாராம், இது வந்து விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கணும், 90 நாட்குள்ள விசாரணை முடிக்கணும்ட்டு. அதை பொதுக்குழு தீர்மானம், அந்த தீர்மானத்தை அதில் குறிப்பிட்டு பாருங்க திமுக வந்து இதை இன்னும் நடைமுறைப்படுத்தல, இது உடனே நடைமுறைப்படுத்தி தீர்ப்புகளை வந்து விரைவுபடுத்தி பெண்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமா நடக்கிற விஷயங்களை வந்து அபகரிக்கிற வேலையும் அதோட சேர்த்து பண்ணிட்டு இருக்காரு. இல்ல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா மாநில சுயாட்சி அதுதான் எங்களுடைய குறிக்கோள்னு சொல்றாங்க. இப்ப மாநில சுயாட்சிக்கு எதிராகத்தான் வந்து தொடர்ச்சியாக குடியரசுத் தலைவர் செயல்படுகிறார். துணை குடியரசுத் தலைவர் வந்து அந்த தீர்ப்பை வந்து விமர்சிக்கிறார். தீர்ப்பு வந்த போதே, ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு வந்த பொழுது இவர் பேர்ல அறிக்கை வரல, புஷி ஆனந்த் பேர்ல அறிக்கை வருது. ஆனா இதுக்கு ஒரு சம்பந்தமே இல்லாம இந்த நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருதுங்கிறதுக்கு ஒரு அறிக்கை மட்டும் விஜயோட பேர்ல வருதுன்னா அவருடைய பிரியாரிட்டிங்கிறது எதற்கு இருக்கிறது, முன்னுரிமைங்கிறது எங்க இருக்குங்கிறத பாக்குறோம். அதே மாதிரிதான் இவர் மாநில சுயாட்சினா இன்னும் கொஞ்சம் தமிழ் படுத்தி மாநில தன்னாட்சி தான் எங்களுடைய தமிழ் தேசியம்னு ஊரைய மாற்றி கொண்டிருப்பவர் சீமான். அவர் இதை பத்தி வாயை திறக்கிறதே கிடையாது. இன்னைக்கு பார்த்தோம்னா வருண்குமார் வந்து அவதூறு வழக்கு தொடுத்திருக்காரு, நீதிமன்றத்துக்கு அவர் வரல, நீதிமன்றத்துக்கு வழக்க வராம கேட்டா நாங்கள் விழுந்து விடாத வீரம் எதை கண்டு மிதஞ்ச மாட்டோம், ஜெயிலே நாங்க போறது தான் கட்டி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து உதார் விடுறது மட்டும்தான் இருக்குதே தவிர கோர்ட்ல கேஸ் நடந்தா வர்றது கிடையாது. பத்திரிகையாளர் வந்து நேர்மையான கேள்வி கேட்டால் பத்திரிகையாளர் மிரட்டுற மாதிரியான பதில் சொல்வது, இப்படியான 2 பேரை வைத்து தான் இந்த அரசியல் நடக்கிறதுங்கிறது உண்மையிலே ஒரு இது வந்து கால கொடுமை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆபரேஷன் சிந்தூர் அந்த நம்ம சொன்ன வந்து ஏற்கனவே ஒவ்வொன்றாக எப்படியெல்லாம் இவர்கள் வந்து அம்பலப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து அந்த மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பாஜக அமைச்சர், அவர் பேர் என்ன, விஜய் ஷா, அவர் பேருமே விஜய் ஷா, குன்கர் விஜய் ஷா, அவருடைய அந்த பேச்சுக்கு நாடு முழுக்க கடுமையான கண்டனங்களை எதிரொலித்து கொண்டே வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்ப என்னன்னா வந்து மத்திய பிரதேச நீதிமன்றத்தில் நீதிபதிகளே பயங்கர டென்ஷன் ஆகி உடனடியாக அவர் மேலே வழக்கு போடுங்க, நாளைக்குலாம் சொல்லாதீங்க, நாளைக்கு நானும் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு தெரியாது, 4 மணி நேரத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லி வழக்கு வேற வழி இல்லாமல் வழக்கு பதிவுப்பட்டு இப்போ அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் இதை பற்றி இது வரைக்கும் ராஜ்நாத் சிங் பார்த்தீங்கன்னா இது ஆபரேஷன் சிந்தூரினுடைய வெற்றி அப்படிங்கிறத தவிர மோடியும் அமித்ஷாவும் இதை குறித்து வாய் திறக்கவே இல்லை. பாருங்க எப்படி வரிசையாக வந்து இவர்கள் வந்து கொச்சைப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். இவர் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி மதச்சார்புள்ள ஒரு அடையாளத்தை ஒரு ஆபரேஷனுக்கு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போர் நிறுத்தங்கிறது டொனால்டு ட்ரம்ப்னுடைய தலையீட்டின் பேரில் வருகிறது. டொனால்டு ட்ரம்ப்போட பேரே சொல்லலை, சம்பந்தமே இல்லாமல் வந்து போரை நிப்பாட்டினது மோடி அமித்ஷாவும், வெளியுறவுத்துறை செயலாளருடைய மகளை வந்து கண்ணாபின்னான்னு கேவலம் ஆபாசமாக திட்டுவது, அதுக்கப்புறமேல அந்த அந்த ஆபரேஷனுக்கு தலைமை தாங்கிய ஒரு கர்னல், அவங்க அந்த பெண் இஸ்லாமியர்களால அவங்கள பயங்கரவாதிகளுடைய சகோதரின்னு ஒருத்தர் சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வக்கிரமான ஒரு மனநிலையிலிருந்தே
பேசுவதுங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை வந்து சம்பாதித்திருக்கிறது. அதாவது என்னன்னா, பிஜேபி என்ன நினைச்சாங்கன்னா, இவங்களோட சிஸ்டம்ங்கிறது ஃபெயிலியர், இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் வந்து திசை திருப்பணும், இன்னொன்று தேசபக்தியை காட்டி ஏதாவது அரசியல் ஆதாயம் தரணும்னு நினைச்சாங்க. கடைசியில் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காக முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சதுக்கு நேர்மாறாக தான் இது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத இதை காட்டுகிறது. கண்டிப்பாக அந்த அமைச்சர் என்பவர் கைது செய்யப்படணும், அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படணுங்கிறத நம்ம வலியுறுத்துவோம். அதுக்கப்புறம் ஒரு நீதிபதி வந்து கோபமாக வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி வழக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வழக்கு பதிவு பண்ணதில் இவர் பேசின பேச்சு வந்து முழுசாக அதில் போடாமல் அரைகுறையாக போட்டிருக்காங்கன்ட்டும் மறுபடியும் அந்த நீதிபதி வந்து இப்போ காலையில் கடுப்பாயிருக்காரு. கடுப்பாகி ஒரு வழக்கை கூட ஒழுங்காக போட முடியாது, அவர் பேசினதே இதில் முழுசாக இல்லை அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காரு. இதுக்கு நடுவில் வந்து இவர் அந்த வழக்கு அரைகுறை வழக்குன்னு இப்போ நடந்துட்டு இருக்கும் போதே இவர் உச்சநீதிமன்றம் போயிருக்காரு, போய் அப்பீலுக்கும் போயிருக்காரு. ஆனால் வழக்கு மேலே பாஜக வந்து வாயம் மூடிக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து நிச்சயம் நம்ம வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு நீதிபதி கொஞ்சம் கட்ஸோட வந்து கேள்வி கேட்குறாரு எதிர்த்து அப்படிங்கிறது. பட் நேற்று நம்ம பேசினது தான், பிரதமரே இந்த வேலையை பல ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது யாரை பார்த்தாலும் கடிக்கிறது, முஸ்லீமாக இருந்தால் தீவிரவாதிங்கிறது, பாகிஸ்தானுக்கு போங்கிறது அப்படிங்கிற வெறுப்பு பேச்சுங்கிறது பாஜக வந்து கடந்த 12 ஆண்டுகளை பண்ணி 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 அந்த சங்கிகள் வந்து வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க, யாரா கடப்பா பாயிரத்துக்கு அப்படின்ட்டு. அது தமிழ்நாட்டிலலாம் வந்து அது அவங்கள ட்ரெயின் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து கடிக்க ஆள் இல்லைன்னா அண்ணாமலை மாத்திராங்கன்னா பாஜகவையே கடிச்சாங்க. அது இந்த ஆங்கில பழமொழி ஒன்று இருக்கும், நம்ம வந்து வீட்டில் வந்து புத்தி ஒரு பாம்பு வளர்க்குறோன்னா அந்த பாம்பு வந்து எதிர்த்த வீட்டையும் பக்கத்து வீட்டுக்காரனையும் பார்த்து தான் கடிக்கணும்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சங்கி கூட்டத்தை வந்து பாஜக உருவாகிட்டே இருக்கு. ஓகே, கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தியோட முடிப்போம். விபரீதமான ஒரு விளையாட்டு தான். என்னன்னா வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானத்துடைய படம், அந்த தில்லுக்கு தொட்டு அப்படிங்கிற படத்துடைய அடுத்தடுத்த வருஷன் எல்லா படமுமே வெற்றிகரமாக ஓடியது. அந்த படத்தில் ஒரு பாட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெரிய எதிர்ப்பு வந்த மாதிரி தெரியல. அங்கே ஆந்திராவில் வந்து பயங்கரமான எதிர்ப்புகள் உருவானதாக சொல்லப்படுவதாக நம்பப்படுவதாக பேசப்படுகிறது. இங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தோடு நிம்மதியாக ஒரு சாமி கும்பிட போனார். மனுஷனுக்கு லட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக அவரையும் கூப்பிட்டு வச்சு லேப்டாப்ல எடுத்து போட்டு காட்டி, பார்த்தீங்களா இந்த பாட்டு, பார்த்தீங்களா இந்த பாட்டு யார் சந்தானமா இவரு, ஓகே இழைச்சிட்டாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு இருக்காரு. அதுலேயும் என்னன்னா, அந்த ஜனசேனா பவன் கல்யாணுடைய கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க தமிழா தெலுங்கானு தெரியாம ஒரு வினோதமா வந்து அந்த காலத்தில் ஜாக்சந்திர கட்டவணத்தில் வருவார்ல கிஸ்ஸி வரி அப்படிங்கிற ரேஞ்சுக்கே அவங்க தமிழ் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க வந்து என்னன்னா வந்து பாருங்க, இந்த படம் வர்றதுக்கே வந்து சென்சார் போர்டு அப்ரூவல் பண்ணிட்டாங்க, இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர் பையனும் தாங்க காரணம், அவங்க வந்து ப்ரே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பறக்க முடியாமல் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க அப்படிங்கிறார் வந்து. இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணாமல் எப்படி இது வரும், இது ரொம்ப நாளாக பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க அதாவது தூண்டுறாங்க, நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக எதிராக, அவர் திமுகவுக்கு எதிராக அவர் பேசுறாரு, சந்தான படத்துக்கு ப்ரமோஷன் மாதிரி ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே வந்து அப்படி நைஸா அப்படியே வழக்கப்படத்தோட ட்ரேட்மார்க் சிரிப்பு வந்து லட்டு தேர்ந்துடும் விடுங்களா என்னங்கிற மாதிரியே ஓகே விட்டுட்டு அப்படின்ட்டு ஒத்துட்டு வந்துட்டாரு. இப்போ என்னன்னா வந்து அந்த படத்துல வந்து நீக்கம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனா யூடியூப்ல மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிடுச்சு. அது இப்போ யூடியூப்ல எடுத்துட்டாங்கன்னு என்னன்னு தெரியல. வந்து அதுக்கப்புறமே இந்த சர்ச்சைலாம் வந்ததுக்கு நானே போய் அந்த பாட்டை பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்துச்சுன்னா நீங்களுமே கூட பாருங்க. இதெல்லாம் என்னன்னா தமிழ்நாட்டில் இதெல்லாம் பெரிய விஷயமாவே நினைக்க மாட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டாள் சர்ச்சையெல்லாம் வந்து பயங்கரமா வைரமுத்து ஆண்டாளை பத்தி இது பட்டாருன்னு கோவிச்சர்ல ஆண்டாளாவே நடிச்சிருப்பாங்க. வந்து பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் வச்சு கிண்டல் அடிச்சு முழுக்க கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் நடிச்சிருப்பாங்க. தமிழர்கள் அதெல்லாம் ரசித்தாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்னொரு படம் நீங்கள் பிரபுதேவா படத்தினுடைய அந்த காத்தடிக்குது பாட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டுடைய இடையில வந்து டக்குன்னு ஒரு ஓரங்க நடக்க மாதிரி ஒரு சில வினாடிகள் மட்டும் ஒரு காட்சி வரும். ஏன்னா வந்து சீதைங்க ராமனும் இருப்பாங்க. ராவன் அப்படியே யாசகர் மாதிரி வர்றப்ப டக்குன்னு வந்து சீதை வந்து ராவனோட ஓடி போகிற மாதிரி வந்து ஒரு நிழல் உருவத்தில் ஒரு காட்சி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் யாருமே பெருசாக இது பண்ணல. இன்னும் சொல்ல போனால் நைட்டு 2 மணிக்கு ஒரு மகாசந்தனை விதித்து இரவோடு இரவாக கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில் சேர்ந்தார் சரத்குமார். அவர் வந்து கந்தசஷ்டியை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு பாட்டு போட்டிருக்காரு. 18 வயது இளமொட்டு மனது அப்படிங்கிற பாட்டு சுயன் படத்தில். அதெல்லாம் பயங்கர ஹிட்டாச்சு. யாருமே கந்தசஷ்டி கவசத்தை லீவ் பண்ணிட்டீங்க, முருகப்பெருமானை அவமானப்படுத்திட்டீங்க அப்படிலாம் யாருமே இது பண்ணுறதில்ல. அப்படியெல்லாம் கிளம்புன பிஜேபிக்கு ஓட்டு விடாமல் போனதுங்கிறதான் இங்கே சரித்திரம். வேல் யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த பாத்ரூம் டப்பா, அப்புறம் பிளாஸ்டிக் சொம்பு, இது காலண்டர் அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேலை செஞ்சுட்டுலாம் நின்னாங்க. வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது. இப்போ இங்கே ஆந்திராவில் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுப்பது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதில் பவன் கல்யாண் கொஞ்சம் ஓவராகவே துள்ளுறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏற்கனவே கார்த்தி இப்படி தான் சம்மந்தம் இல்லாமல் வந்து இத்தனைக்கு கார்த்தி ஒன்றுமே சொல்லலை. அந்த லட்டு பீப் சர்ச்சையில் வந்து அவர் வந்து நோ கமெண்ட்ஸ், இது வந்து சென்சிட்டிவான ஒரு விஷயம்னு மட்டும் தான் சொன்னார். சென்சிட்டிவான விஷயம்னு சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு வழி இல்லாமல் அவருடைய படம் அங்கே வந்து ஓடிச்சு. அங்கே
ஆந்திராவில் ரிலீஸ் ஆனதுனால வந்து ஒரு வருத்தம் தெரிவித்துட்டு போனார். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு ருசி கண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த ருசியை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு அனுமதிக்க முடியாது. இதற்கு கடுமையான கண்டனங்களை வந்து எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அந்த ஜனசேனா தொண்டர்களுக்கு தெரியுமான்னு தெரில, பவன் கல்யாணே வந்து ஒரு பழைய படத்தில் வந்து வெங்கட்ராமனா கோவிந்தான்ட்டு அதை வந்து கலாச்ச ஒரு காதல் பாடல், அதில் வந்து வெங்கட்ராமனா கோவிந்தான்னு லிரிக் எழுதி அப்படி ஒரு பாடல் நடிச்சிருக்காரு. அதையுமே வந்து அந்த லேப்டாப்பில் காமிக்கிறத வந்து இவங்க நம்ம ஆட்கள் வந்து அவர் நடித்த பாட்டை போட்டு ஜனசேனா தொண்டர்களே பாருங்க அநியாயத்தை வெங்கடாஜலபதியை அவமானப்படுத்துறா அப்படின்ட்டு எடப்பாடிட்டு சொல்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதனால அங்கேயும் அது நடந்துட்டு இருக்கு. இது வந்து செட் பண்ணதே பழனிசாமி தானோன்ற மாதிரி அந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்னொன்று கோவிந்தாங்கிறது அரோகராங்கிறதெல்லாம் ஒரு விஷயத்துல ஏமாத்துட்டாங்களா, பணம் போயிடுச்சு அப்படின்னு சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நாமம் போட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் விபூதி அடிக்க பார்த்தியா அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக்கே யோகிபாபு பேசுகிற டைலாக்கே இருக்குது. இப்போ இதெல்லாம் மக்கள் வழக்கில் மக்கள் ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கைலாம் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி விஷயத்தை ரொம்ப லைட்டாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை வேண்டுமென்றே வந்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய சக்திகள் மட்டும் தான் இதை பண்ணுறாங்க. இதை ஊக்குவிக்கக்கூடாது, இதை அனுமதிக்கக்கூடாது. இதற்கு எதிரான ஒரு மனநிலையை வளர்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இன்னும் 2 நாட்களில் பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு ஷோவுமே நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு பண்ணுவோம். இன்னும் பெரிய அளவில் கேள்விகள் வரல, 1-2 கேள்விகள் தான் வந்துருக்குறதுனால உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் யூனிக்ஸ் ஆனந்தோட சேர்ந்து எல்லாரும் கேளுங்க. வந்து பாவம் அவர் மட்டும் தான் பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காரு. எல்லாருக்கும் வாய்ப்பு தருகிறோம். நிறைய பேர் உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை வந்து பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். அது குறித்து நாம் தொடர்ச்சியாக உரையாடுவோம். தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சனி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.